கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் கிருபையாக நமக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த வேளையிலும் கூட விசேஷமாக அவருடைய மென்மையான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு முதலாவது நம் இரட்சகர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற சத்தியம் 3 கட்டளைகள் என்கிற தலைப்பிலே தேவனுடைய சத்தியங்களை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். சரி, இந்த பாடத்துக்கு ஆதாரமாக வாசிக்கலாம் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக, உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடே பொழிய விடாயாக, உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக, சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. பாருங்க, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் பல்வேறு விதமான கட்டளைகளை அங்கே கொடுத்தார். இதில் மிக முக்கியமாக இந்த ஒரு வசனத்தில் நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னா ஒரு 3 விதமான கட்டளைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன கட்டளைகள் பாருங்கள். உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடே பொழிய விடாயாக, வெவ்வேறு ஜாதியான மிருக ஜீவன்களை கலக்கக்கூடாது, கிளியராக சொல்கிறார். அடுத்தது 2வது பார்த்தோம்னா ஃபீல்டு, வயலில் வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதைச்சிடக்கூடாது. ஏதாவது ஒரு விதை தான் அங்கே விதைக்கணும் ஒரு வயலில். சரி, கலப்படமான விதைகள் அங்கே விதைக்கக்கூடாது. இது 2வது கட்டளை. 3வது பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸு, சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த ஒரு ட்ரெஸ்ஸை அங்கே உடுத்தக்கூடாது. ஸோ மிக்ஸ்டு, அதாவது நூல் அந்த மாதிரியான வஸ்திரங்கள் அங்கே உடுத்தக்கூடாது. 3 விதமான கட்டளைகளை அங்கே கொடுக்குறார். ஏன் இதெல்லாம் தேவன் கொடுக்குறார்? இதில் என்ன விஷயங்கள் அங்கே இருக்குது? ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு தேவன் இதில் சொல்லக்கூடிய ஆவிக்குரிய கற்பனைகள் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடே பொழிய விடாயாக. 2 வெவ்வேறு விதமான மிருக ஜீவன்களை ஒன்றா பொழிய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது பாருங்கள், ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்குது. ஹைப்ரிட் அனிமல்ஸ் அப்படின்னால சொல்கிறாங்க இல்லைங்களா? வெவ்வேறு வகையான விலங்குகள் கலந்து புது விதமான ஒரு விலங்கு ஜாதி அங்கே உருவாகுது. பாருங்கள், நெட்டில் பார்த்தோம்னா அநேக உதாரணங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. லைகர், லயனும் டைகரும் சேர்ந்து கலந்து பிறந்த ஒரு உயிரினம் லைகர் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பேரெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அநேக விலங்குகள், ஹைப்ரிட் அனிமல்ஸ் நிறைய உருவாயிருச்சு, புதுசாக உருவாக்கிட்டு இருக்காங்க மனுஷங்க, அதாவது ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லி. ஆனால் இப்போ பைபிள்லேயே கூட இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் அனிமல், கலப்பின அனிமல் ஒன்று நம்ம வேதாகமத்திலேயே இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். அது என்ன பைபிள்லேயே இருக்குது பாருங்கள். கோவேறு கழுதை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அது கொஞ்சம் கவனித்தோம்னா குதிரைக்கும் கழுதைக்கும் இந்த 2 இனமும் கலந்து வந்த ஒரு புதிய இனம் தான் இந்த கோவேறு கழுதை அப்படிங்கிற ஒரு விலங்கு. சரி, இப்போ தேவன் ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார்? இந்த மாதிரி வெவ்வேறு வகையான விலங்குகளை ஒன்றா கலக்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, இந்த விலங்குகள், புது விலங்குகள் உருவாகும். ஆனால் இந்த கலப்பின விலங்குகளால் திரும்ப, அதாவது இனப்பெருக்கம் செய்ய முடியாது. தே கேனாட் ரீப்ரொடக்ஷன் அங்கே நடக்காது. திரும்ப அந்த ஜாதி அங்கே பெருகாது. அதனால தான் தேவன் அங்கே கிளியராக சொல்லிட்டார், வெவ்வேறு வகையான மிருக ஜீவன்கள் பொழிய விடக்கூடாது. மிருகங்களுக்கு மாத்திரமல்ல, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இந்த ஒரு கட்டளையை அங்கே கொடுக்குறார். உலகத்திலிருந்து இவர்களை பரிசுத்த ஜாதியாக பிரித்து எடுத்து இப்போ இவர்களுக்கும் அங்கே இந்த ஒரு கற்பனைகள் கொடுக்குறார். பாருங்க, வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்களோடே சம்பந்தம் கலவாயாக, உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. பாருங்க, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை உலக ஜனங்களோடு அங்கே கலக்கக்கூடாது. நீங்கள் பரிசுத்த ஜாதி, நீங்கள் தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே பிரித்து எடுக்கிறார். உலக ஜனங்களோடு பெண் கொடுக்கறது, பெண் எடுக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக அங்கே கட்டளை தேவன் கொடுத்தார். ஆனால் இவர்கள் கீழ்ப்படிந்தார்களா அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா நமக்கு தெரியும். சாதாரண ஜனங்கள்லேருந்து
ராஜா வரைக்கும் இந்த கட்டளைகளை மீறினாங்க. புறஜாதி பெண்களை எல்லாம் எடுத்து பெண் கொடுத்தார். சாலமோனை குறிச்செல்லாம் நம்ம அநேக விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே இஸ்ரேல் ஜனங்கள் போனதுனால தேவன் அநேக முறை பலவிதமான எச்சரிப்புகள் கொடுத்தார், தண்டனைகள் அங்கே கொடுத்தார். உச்சகட்டமாக இந்த தேசமே இல்லாமல் அவர்கள் எல்லாம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க, அசிரிய தேசத்துக்கு சிறைப்பட்டு போனாங்க. அதற்கப்புறம் பார்த்தோம்னா திரும்ப தேவன் அவர்களுக்கு கிருபையாக சில வாய்ப்புகள் கொடுத்து திரும்ப அந்த தேசத்துக்குள்ளே வந்தாங்க. எஸ்ராவுடைய பீரியடில் பாருங்கள், நெகேமியா தலைமையில் இவர்களெல்லாம் அங்கங்கே குரூப்பாக திரும்ப வந்தாங்க. அப்போது செருபாபேல் தலைமையிலெல்லாம் வந்தாங்க. அப்போ வந்து இந்த ஜனங்கள் திரும்ப தேசத்துக்கு வந்து தேவாலயம், ஆலயம், அலங்கம் எல்லாம் கட்டினாலும் பாருங்கள், திரும்ப இதே ஒரு தவறை தொடர்ந்து அங்கே செஞ்சிட்டு இருந்தாங்க. பாருங்கள், எஸ்ரா இதை நிமித்தம் ரொம்ப பதறுவார், கதறுவார். பாருங்கள், வாசிக்கலாம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 1 வசனம். இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது இவர்கள் அருவருப்புக்கு விலகி இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிட்டு பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே எஸ்ராட்ட சொல்கிறாங்க. பாருங்கள், எல்லாம் பரிசுத்த வித்து உலக ஜனங்களோடு அங்கே கலந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது எஸ்ரா அங்கே ரொம்ப வேதனையோடு அங்கே வஸ்திரங்களையெல்லாம் கிழிச்சிட்டு அங்கே கதறுவார். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்ச இந்த ஒரு தவறு, இது மாம்சீக இஸ்ரேல்கள் செஞ்சுட்டாங்க. இப்போ ஆவிக்குரிய இஸ்ரேலாகிய நமக்கும் இதே ஒரு பாடத்தை தான் தேவன் அங்கே கொடுக்குறார். ஏன் இந்த மாதிரியான மிருக ஜீவன்கள் வேறு ஜாதியோடு பொழிய விடக்கூடாது, இந்த ஜனங்களும் உலக ஜனங்களோடு அவர்கள் ஏன் கலக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ளே வந்தோம்னா பாருங்கள், அவர்கள் வளர முடியாது. மிருக ஜீவன்கள் திரும்ப அந்த இனம் பெருக முடியாது. அதே மாதிரி இப்போ நமக்கும் இதே ஒரு பாடம் தான். தேவனுடைய காரியங்களில், சத்தியங்களில் நாம் வளர முடியாது. அப்படியே உலகத்தோடு கலந்து நம்ம அப்படியே போயிடுவோம். பாருங்கள், இதை குறித்து நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக இது ஒரு பாடம். என்ன பாடம் சொல்லுது அப்படின்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. வசனம் கிளியரா ஆண்டவர் அங்கே சொல்லிட்டார், தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் உலகத்தோடு கலக்கக்கூடாது. இப்போ ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நமக்கும் இந்த ஆவிக்குரிய கட்டளைகள் அங்கே தேவன் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, நீங்கள் உலகத்தோடு கலந்துராதீங்க, உங்களையும் நான் பரிசுத்த ஜாதியாக பிரித்து எடுத்திருக்கேன், நீங்கள் பரலோகத்துக்கு வரக்கூடிய பரலோகவாசிகள், நீங்கள் உலகத்தோடு கலந்துராதீங்க. ஏன் உலகத்தோடு கலக்கக்கூடாதுன்னு சொல்கிறார்? யோபு 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார். அவர் இதை செய்கிறதில்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார்? உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதனால நீங்கள் அங்கிருந்து தான் நம்மளை பிரித்தெடுத்திருக்கார், நீங்கள் திரும்ப உலகத்தில் போய் கலந்துராதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், முதல் வருகையில் வந்த உடனே இந்த உலகத்தில் இருந்து தன்னுடைய சபையை, சீஷர்களை அங்கே முதல்ல அங்கே பிரித்து எடுக்கிறார். பிரித்து எடுத்து பரிசுத்த ஜாதியாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு அவர்களுக்கு வாழ்ந்து காட்டி அவர்களை பரிசுத்தத்தை நோக்கி அங்கே ஆண்டவர் அங்கே வழி நடத்தினார். ஆதி சபை ஆண்டவர் சொன்ன அந்த போதனைகளில் தொடர்ந்து அங்கே தரித்து நின்று அங்கே நிலைச்சு அங்கே நின்னாங்க. தொடர்ந்து பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான உபத்திரவங்கள் மத்தியில் அவர்கள் அங்கே தேவனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சாட்சியாக அங்கே நின்னாங்க. பரிசுத்தமாக உலகத்தோடு கலக்காமல் அவங்க இருந்தாங்க. ஆனால் நாளடைவில் நமக்கு தெரியும், அங்கே சபையில் பலவிதமான தவறான விஷயங்கள் சபைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அதாவது அப்போஸ்தலர் காலத்துக்கு பிற்பாடு, கிபி 100க்கு பிற்பாடு 200, 300கள் வரும்போது சபைகளில் தவறான விஷயங்கள், தவறான போதகங்கள் உள்ள வருது, தவறான போதகர்கள் உள்ள வராங்க, காணிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. சபைக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயத்துக்குள்ளே சபை அங்கே போகுது, பலவிதமான பதவிகள் அங்கே வருது, குரூப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கே வருது.
தவறான பிரிவினைகள் எல்லாமே வந்து சபை பெருக பெருக சபைக்குள்ள தவறான விஷயங்கள் அங்கே உள்ள வருது. இதை குறித்து தான் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இருக்கும்போதே அங்கே சொன்னார், நான் போனதுக்கப்புறம் மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளேயே வரும் சொல்லி முன்கூட்டியே எச்சரித்தார். சொன்ன மாதிரியே அப்போஸ்தலர்கள் காலத்துக்கு பிற்பாடு படிப்படியாக சபை உலகத்தோடு கலந்து கடைசியில் உலகத்தோடையே கலந்து அங்கே போயிடுச்சு. பின்னாடி அந்த போப்பு மார்க்கம் இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக அங்கே டெவலப் ஆகி அங்கே வந்துச்சு. நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் 1260 வருடங்கள் சபை அங்கே போப்பு மார்க்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் மாட்டிக்கிச்சு. சபை வனாந்திரத்துக்கு ஓடிப்போன ஒரு நிலைமைக்குள்ளே அங்கே போயிடுச்சு, உலகத்தோடு கலந்து அப்படியே போயிடுச்சு. அதற்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வந்திருத்தல், இதில் தான் வந்து பாருங்கள் 7ஆம் சபையின் காலத்தில் திரும்ப உலகத்திலிருந்து அங்கே பிரித்தெடுக்கிறார். என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி சபை அங்கே பாபிலோனில் மாட்டிகிட்டு இருக்கு. அங்கே இருந்து இப்போ தனியாக பிரித்து எடுத்துட்டார். பிரித்து எடுத்து இன்றைக்கி நம்மளை என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாருங்கள், திரும்ப நாங்கள் உங்களை உலகத்திலேருந்து நான் பிரித்து எடுத்திருக்கேன், நீங்கள் உலகத்தால் கரைப்படாத படிக்கு நீங்கள் காத்து கொள்ளுங்க, இதுதான் தேவனுக்கு ஏற்ற ஒரு பக்தின்னு சொல்லி கிளியராக அங்கே நமக்கு சொல்கிறார். பாருங்கள், வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. பாருங்க, உலகத்தால் கரைபடாத படிக்கு நம்மை நாம் காத்து கொள்கிறதாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சுத்தமான ஒரு பக்தியாக இருக்கான். உலகத்தால் கரைபடாமல் நம்மளை நாம் பார்த்துக்கணும். ஆனால் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனிக்கலாம். ஏன் அப்படின்னா, விசேஷமாக கடைசி கால பாத அங்கங்கள் இந்த பூமியோடு ஒட்டி இருக்குது. பாதம் கீழே பூமியோடு இருக்கு இல்லைங்களா, அப்போ உலகத்தோடு தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, தேவனுக்கும் உண்மையாக இருக்கும், அதே நேரத்தில் உலகத்தோடும் அங்கே கலந்துருக்கும். இந்த மாதிரியான ஒரு 2 ஸ்டேட் இதில் தான் நம்ம இருக்கோம். 2லேயும் கலந்த ஒரு நிலைமையில் இருக்கும். அப்படி இருக்கலாமா? வசனம் பாருங்கள், வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். பாருங்கள், ஒருவேளை நாம் இந்த உலகத்தோடு கலந்து இருந்தோம் அப்படின்னா என்ன ஒரு ஆபத்து நமக்கு இருக்குது அப்படின்னா, பாருங்கள், தேமா அப்படின்னு ஒரு சகோதரர் இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வச்சு அவர் பிரிஞ்சு சபையை விட்டே பிரிஞ்சு அவர் போயிட்டார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை நம்ம உலகத்தோடு நம்ம ஒட்டி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா சபை ஐக்கியத்திலிருந்து நாம் பிரிந்து போய்விடுவோம். அப்போது பாருங்கள், அதனால தான் வசனங்கள் நமக்கு தெரியும். யோவானில் நம்ம வாசிக்கிறோம், உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. எவ்வளோ பயங்கரமான வசனம்! உலகத்தில் அன்பு கூர்ந்தால் நம்ம பிதாவு மேலே நமக்கு அன்பே இல்லையா. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான வசனங்கள்லாம் இருக்குது. சரி, இப்போது கொஞ்சம் கவனித்தோம்னா, இப்போ உலகத்தோடு ஒட்டி போகக்கூடாதுன்னு சொல்கிறோமே, அப்படின்னா உலகம்னா என்ன? உலகத்தோடு போகக்கூடாதுன்னா எப்படி நம்ம லைஃப் இன்றைக்கி நம்ம எல்லாருமே உலகத்தில் தான் இருக்கோம். இதை விட்டு நம்ம எப்படி நம்ம பிரிஞ்சு வாழ்கிறது? ஒரு சில உதாரணங்கள் நாம் கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போது நாம் வாழக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சில உதாரணங்கள் மாத்திரம் நம்ம பார்க்கலாம். இப்போ அதிலிருந்து நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் நிதானித்து பார்க்கலாம். சரி, இப்போ இன்றைய உலகம் எதில் இருக்குது? முதல் உதாரணம் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான். நம்ம எல்லாரும் நமக்கு நல்லா தெரியும் இன்றைய உலகம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மீடியா, இன்டர்நெட், ரேடியோ, மேகசின்ஸ், டெலிவிஷன், நியூஸ் பேப்பர்ஸ், ஒரு சில உதாரணங்கள் தான். இன்னும் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உதாரணங்கள் அங்கே தெரிஞ்சிருக்கும். இதில் கவனித்தோம்னா பாருங்கள், இன்றைக்கி மீடியா, விசேஷமாக இந்த சோசியல் மீடியா, இதெல்லாமே இதில் இல்லாமல் உலகமே இல்லை. அப்போது உலகம் இதுக்குள்ளே தான் உலகமே மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது பாருங்கள், அதே மாதிரி இன்டர்நெட், இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நெட்டு தீந்துருச்சுன்னா நம்மளால் இருக்கவே முடியாது. எப்படியாவது திரும்ப ஏதாவது ஒரு பூஸ்டர் பேக் போட்டு நெட்டை நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஏதாவது நம்ம பார்த்தணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். அதே மாதிரி டெலிவிஷன், ஒரு காலத்துலலாம் டிவி இல்லைன்னா சகோதரிகளெல்லாம் நாடகம் பார்க்கலைன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும்.
ஒரு காலத்தில். ஆனால் இப்போ வேறு மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அங்கே வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ரேடியோ, மேகசின்ஸ் பாருங்கள், ஒரு சிலர் புத்தக பைத்தியங்களாக இருப்பாங்க. புக்கு படிக்காமல் அவங்களால இருக்கவே முடியாது. காலையில் எந்திரிச்சோன்னா சில பேருக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தே ஆகணும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளெல்லாம் இருக்குது. பாருங்கள், இது எல்லாமே உலகமே இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே அங்கே மாட்டிகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு தேவன் என்ன சொல்ல வரார் அப்படின்னு நம்ம இதில் கவனிக்கணும். உலகத்தோடு நீங்கள் ஒட்டி போயிடாதீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இதில் கவனித்தோம்னா நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் அங்கே நிறையா இருக்குது. நல்ல விஷயம்னா என்ன சொல்லலாம்? இந்த நெட்டு, இந்த ஃபோனு, இதெல்லாமே இப்போ எல்லாமே நம்ம கையிலே வந்துருச்சு இல்லைங்களா? கையிலே உலகமே நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இதை நல்ல விஷயம்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மா ஜென்ரலாக சொல்லலாம்னா உலக பிரகாரமான உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், தகவல்கள் எல்லாமே நம்ம இருந்த இடத்துலேருந்து பார்த்துடலாம். ஆவிக்குரிய விஷயத்தில் புது சிருஷ்டிக்கு இதெல்லாம் எப்படி பயன்படுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, நம்ம பைபிள் பலவிதமான டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி சப்ஜெக்ட்ஸ், யூடியூப்பில் நம்ம சப்ஜெக்ட்ஸ் வருது, ஃபேஸ்புக்கில் அநேக சகோதரர்கள் அங்கே ஃபேஸ்புக்கில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி பாருங்கள், நம்ம அந்த கொரோனா காலத்துல எல்லாம் கூகுள் மீட், இந்த டெக்னாலஜி நமக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கூகுள் மீட்டில் எங்கேயோ இருக்கிற சகோதரர் எல்லாம் நம்ம ஒன்று கூடி நம்ம தேவனை ஆராதிப்பதற்கு அதுக்கு அவ்வளோ ஒரு பிரயோஜனமாக அங்கே இருந்துச்சு. ஏதாவது ரெஃபரன்ஸ் பார்க்குறதுனா, சப்ஜெக்ட்ஸ் பார்க்குறதுனா, கமெண்ட்ரிஸ் எல்லாமே நமக்கு இன்றைக்கி ஃபோன்லேயே இந்த டெக்னாலஜி மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். நல்ல விஷயங்கள் அங்கே இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப மோசமான கெட்ட விஷயங்களும் அங்கே இருக்குது. நம்மளுடைய ஒழுக்கத்தையே கேள்விக்குறியாக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு டெக்னாலஜியில், கையில், நம்ம ஃபோன்லேயே அங்கே இருக்குது. பாருங்கள், இதில் 2 மிக முக்கியமான ஆபத்து இந்த ஒரு விஷயத்தில் இருக்குது. என்ன அப்படின்னா பாருங்கள், முதல் ஆபத்து என்ன வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இது என்ன பண்ணுமா, ஆகாத சம்பாஷணைக்குள்ளே போய் மாட்டுவோம், அது நல்லொழுக்கத்தை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கிளியராக அங்கே சொல்கிறார். அப்படின்னா பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஃபோனில் வச்சுருக்கோம் நிறைய. இப்போ முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரியான விஷயங்களில் தான் இன்றைக்கி இளைய சகோதரர் எல்லாமே அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க. இது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் அதை பார்த்துட்டு அதை ஒரு பொழுதுபோக்காக பார்ப்பது உண்டு. சில சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப தீவிரமாக அதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே கமெண்ட்ஸ் போடுறது, அது உலக ஜனங்களோடு ஆர்கியூ பண்ணுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் போய் அதில் மாட்டிடுவாங்க. கிளியராக வசனம் சொல்லுது, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை அது கெடுத்துருமா. பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இன்றைக்கி இருக்கணும். இன்றைக்கி கடைசி கால சபை பாத அங்கங்கள் உலகத்தோடு ஒட்டி இருக்குது. கீழே பார்த்தோம்னா ஒரே டஸ்ட்டு, ஒரே குப்பையாக இருக்குது, ஒரே தூசியாக இருக்குது. இதில் தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஒருவேளை இதிலெல்லாம் நம்ம மாட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் வளர முடியாது. உலகத்தோடு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா, அங்கே எப்படி வேறு வகையான மிருகங்கள் கலந்துருச்சுன்னா அது திரும்ப ரீப்ரொடியூஸ் ஆகாது இல்லைங்களா? அதே மாதிரி நாமும் ஆவிக்குரிய காரியங்களில் வளர முடியாது. இன்னொரு மிக முக்கியமான ஆபத்து பாருங்கள், வாசிக்கலாம். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாணமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த வசனம் கொஞ்சம் கவனிக்கலாம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி, நீங்கள் ஞானமாக நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் இன்றைய உலகத்தில் இந்த மீடியா, ஃபோன், இந்த டெக்னாலஜி நம்ம என்ன பண்ணுமா, நம்மளுடைய நேரத்தை எல்லாம் அது சாப்பிட்ரும். பாருங்கள், இதில் எல்லாம் உள்ளே போயிட்டோம்னா வெளியிலேயே வர முடியாது. ஃபுல்லாக அதுலேயே போய் அடிக்ட் ஆகி 24 மணி நேரம் அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள், இன்றைக்கி சின்ன குழந்தைகள்லேருந்து ஃபோன் இல்லை அப்படின்னா அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ ஒரு ஒரு அடிக்ட் பண்ணுற விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிட்டாங்க. எல்லாருடைய டைமும் அதில் முழுக்க போயிடுது. இதில் மிக முக்கியமான ஒரு ஆபத்து, அநேக டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்த ஒரு ஃபோன் என்ன பண்ணுதான், நம்முடைய சிந்திக்கும் திறனை அப்படியே மழுங்கடிச்சிருதான். பாருங்கள், அந்த ஒவ்வொரு வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம்னா சின்ன சின்ன வீடியோஸ், ரீல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது யூடியூப்பில். இதிலெல்லாம் அந்த ரீல்ஸ் மாதிரி போகுதான். அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் 30 செகண்ட் 40 செகண்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு அவங்க அடுத்தடுத்து போய் இப்போ மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன ஆகும், நம்மளுடைய மூளையில் அந்த பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை கம்ப்ளீட்டாக எடுத்துடுதான். ஸோ குழந்தைங்கள்லாம் பார்த்தோம்னா ஸ்கூல்லலாம் கவனிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியே இல்லாத ஒரு நிலைமைக்குள்ளே, ஒரு ஆபத்துக்குள்ளே போய் மாட்டுறாங்க. இன்றைக்கி சகோதரர்களே, அநேக சகோதரர்கள் பார்த்தோம்னா இந்த இதில் மூழ்கிற சகோதரர்களால் சப்ஜெக்ட்ஸே ரெடி பண்ண முடியாது. பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணுன்னா
சில சகோதரர்லாம் மாதக்கணக்கில் உட்காந்து அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க வசனங்களில். அப்போது அதுக்கு அவ்வளவு பொறுமை வேணும், ஒவ்வொன்று தேடல் வேணும், இதெல்லாம் இருக்கணும். ஆனால் இதில் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்திக்கும் திறன், நம்மளுடைய டைம் எல்லாத்தையும் இது மூழ்கடிச்சிரும். ஸோ தொடர்ந்து நம்மளால் சிந்திக்கக்கூடிய நிலைமைக்குள்ளே நம்ம போக முடியாது. மிகப்பெரிய ஒரு ஆபத்து இதில் இருக்குது. ஸோ அதனால தான் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆனபடியினாலே நீங்கள் நாணமற்றவர்களைப் போல நடவாமல் நாணம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பாருங்க. நீங்கள் ஞானமற்றவர்கள் மாதிரி நடக்காதீங்க, முட்டாள்கள் மாதிரி நடக்காதீங்க, புத்திசாலிகளாக இருங்கன்னு சொல்கிறத கொஞ்சம் அப்படியே அழகாக டீசெண்டாக அங்கே இருக்குது. இப்படி நீங்கள் நடந்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறார். ஸோ முதல் ஆபத்து உலகம் இன்றைக்கி டோட்டல் அந்த மீடியாக்குள்ளே இருக்குது, விசேஷமாக சோசியல் மீடியாஸ். இதில் நீங்கள் மாட்டிடாதீங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கங்க. ஆகாத சம்பாசனைகள் நம்மளுடைய நல்லொழுக்கத்தையே அது கெடுத்து போட்டுரும். அடுத்தது உலகம் வேறு எதில் ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்கள், அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா பாலிட்டிக்ஸ், அரசியல். இது கொஞ்சம் கவனித்தோம்னா நல்ல சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள் இதை பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க, இதை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு டாபிக் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு உலக ஜனங்கள்கிட்ட கேட்டோம்னா இதை விட இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா அதுலேயே மூழ்கிடுவாங்க. அப்போ இன்றைக்கு இந்த ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கும் பாருங்கள், எல்லா சகோதரர்கள் எல்லாமே பார்த்தோம்னா சத்தியத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேவரட் பொலிட்டீஷியன் யார் அப்படின்னு கேட்டோம்னா கட்டாயம் யாராவது ஒரு பேரை சொல்லுவாங்க. எனக்கு இவர் தாங்க பிரதர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் இப்போ சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போது இந்த ஒரு அரசியல் இதை நாம் எப்படி அணுகணும்? நமக்கு தேவனுடைய திட்டம் தெரியும், தேவனுடைய சித்தம் தெரியும், நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற விஷயம் நமக்கு நல்லா தெரியும். வசனங்கள் வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். பாருங்க, எல்லாமே தேவனுடைய அனுமதியோடு தான் நடக்குது. அவர்தான் ராஜாக்களை தள்ளி அங்கே ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஸோ நமக்கு நல்லா தெரியும் தேவ அனுமதியின்றி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. அதனால் நாளைக்கு யார் வருவாங்க, இந்த மாதிரியான வீணான விவாதங்களில் மாட்டி நாம் உலகத்தோடு கலக்காமல் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப ஞானமாக ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நாமெல்லாம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினோம்னா, நம்ம இந்த உலக ராஜ்யத்துக்கும் நமக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? புது சிருஷ்டிக்கும் இப்போ இருக்கிற உலக ராஜ்யங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படின்னா நாம் யார்? பாருங்கள், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டுகொள்கிறோம். நாமெல்லாம் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் அப்படின்னா அம்பாசடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இந்த 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய பிரதிநிதிகளாக, ஒரு ஸ்தானாதிபதிகளாக இப்போ மாம்சத்தில் இருக்கும்போதே நாம் அந்த ஒரு வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு கவனிக்கலாம். அப்போ நமக்கும் இந்த உலக ராஜ்யத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இதை நாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நாம் கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தின் அம்பாசடர்ஸ், பிரதிநிதிகளாக நாம் இருக்கோம். அடுத்தது உலகம் எதில் இருக்குது, எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். பாருங்கள், இன்றைக்கு உலகம் முழுக்க பார்த்தோம்னா எதை நோக்கி தான் ஓடுறாங்க அப்படின்னா பணம் தான். பணம் பணம் பணம்னு ஓடிட்டுருக்காங்க. சில பேரெல்லாம் பணம் வெறி பிடிச்சி அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி உலகத்தில். இதில் இப்போது புது சிருஷ்டியாகிய நாம் இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்கள், இருக்க வேண்டிய ஒரு நாட்களுக்கு நமக்கு தேவையான விஷயங்களுக்கு நமக்கு பணம் கட்டாயம் தேவை. அப்போஸ்தலனாகிய பவுலெல்லாம் அவ்வளவு ஊழியங்கள் செஞ்சவர். இரவும் பகலும் டே நைட் வேலை செஞ்சு அவருக்கும் அவரோடு இருக்கிறவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்ததுன்னு சொல்கிறார். அப்போது பாருங்கள், இப்போ நாமும் அதே தான். நம்மளுடைய தேவைக்கு நாம் சம்பாதிச்சு தான் ஆகணும். இதில் ரொம்ப கவனமாக நம்ம என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா, இப்போ பணம் நமக்கு தேவை. நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம், நம்ம தேவைக்கு நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனால் எப்படி பெரிய பணக்காரனாவது, அல்லது எப்படி கோடீஸ்வரன் ஆவது, அல்லது இவரை காட்டிலும் நான் எப்படி பணக்காரனாக இருப்பது, இதெல்லாம் உலக சிந்தை. இதில் மாட்டிக்காமல் நாம் இந்த தவறான வழிகளில் மாட்டாமல்
தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு நல்லா தெரியும், ஒரு வேளை பண ஆசை நமக்கு வந்துருச்சுன்னா அதனால நம்ம எந்த நிலைமைக்கு போவோம். 1 தீமோத்தேயு 6:10 பாருங்கள், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டே விலகி போயிடுறாங்க. அநேக வேதனைகள் வருமா பாருங்கள், பெரிய ஆபத்து அங்கே இருக்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு சொல்கிறார். இப்போ நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா பாருங்கள், 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நம்மளை பார்த்து சொல்கிறார், நீயோ தேவனுடைய மனுஷனை, இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தேவனை நோக்கி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அங்கே கிளியராக சொல்கிறார். அடுத்தது, இந்த உலகம் எதில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டல் உலகமே பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயம், மொராலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அங்கே மாட்டிகிட்டு இருக்கு. மாரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா அது என்ன அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, உலகத்தினுடைய நீதி நியாயங்கள், இந்த உலகத்துக்குன்னு சில சட்டதிட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு விஷயம். அப்போது இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கவனித்தோம்னா, இன்றைக்கு உலகத்தினுடைய இந்த நீதி நியாயங்கள் எதை பேஸ் பண்ணி இருக்குது? அறிவு, பகுத்தறிவு, இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி இன்றைக்கி உலக ஜனங்கள் அங்கே சட்டத்திட்டங்கள் வகுத்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போது நம்ம தேவனுடைய விஷயங்களுக்குள்ளே வரும்போது ஒரு புது சிருஷ்டி. இப்போ நமக்கு எதுதான் சட்டம் அப்படின்னா, நமக்கு வேத புஸ்தகம் தான் நம்மளுடைய சட்டம், நம்மளுடைய நீதி நியாயங்கள், தேவனுடைய கற்பனைகள் பிரமாணங்கள் நோக்கி நம்ம இருக்கோம். அப்போது இது நம்ம விசுவாசத்தில் நிற்கிறோம். இந்த உலக இது அறிவில் நிற்கிது, பகுத்தறிவு இந்த மாதிரியான விஷயங்களில் நிற்கிது. நாம் அவருடைய வசனங்களை விசுவாச்சு அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது ரெண்டுமே பார்த்தோம்னா ஒன்றுக்கு ஒன்று அது ஒரு முரண்பாடான ஒரு விஷயந்தான். இப்போ ஒரு சில உதாரணங்கள் பாருங்கள், இன்றைக்கு உலகம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, இப்போ பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, ரோமர் 13:8 பாருங்கள், ஒருவரிடத்திலும் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேறு எதிலும் நீங்கள் கடன் பற்றாதீங்கன்னு சொல்லுது. ஆனால் இன்றைக்கி உலகம் என்ன சொல்லுது? பேங்க் நமக்கு நல்லா தெரியும், கூப்பிட்டு கடன் கொடுத்துட்ருக்காங்க. வீடு கட்டணுமா கடன், நகை கடன், விவசாய கடன், நீங்கள் லிஸ்ட் போட்டிங்கன்னா என்னென்னமோ கடன், பெரிய ஒரு இதே வச்சுருக்காங்க, ஒரு சார்ட்டே இந்த ஒரு விஷயத்துக்கு. வாழ்க்கை ஃபுல்லாக கடன் கட்ட வேண்டியதான், எத்தனை லட்சம் வேணால் கடன் வாங்கிக்கின்னு சொல்லி இதில் ப்ரைவேட்டாக வேறு அநேக விஷயங்கள் எல்லாம் அங்கே ஏதோ சொல்கிறாங்க, எல்லாமே அங்கே வந்திருக்கு. அப்போது பாருங்கள், பைபிளுக்கும் இந்த உலக நீதி நெறிக்கும் சம்பந்தமே இல்லை, அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்குது. அதே மாதிரி பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள்னு சொல்லுது. ஆனால் இந்த உலகத்தின் சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுது? யார் வேணால் எப்போ வேணால் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், பிடிச்சிருந்தா வாழுங்க, பிடிக்கலைன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கோர்ட் அதுக்கு சட்ட ரீதியான ஒரு அனுமதி அங்கே கொடுக்குது. பாருங்கள், ரெண்டும் ஒன்றுக்கொன்று அங்கே முரணாக அங்கே இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று கவனித்தோம்னா, இந்த ஒரு திருமண உறவுங்கிறது நமக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய விஷயம், அது ஒரு அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த ஒரு உறவே பார்த்தோம்னா இன்றைக்கி உலகத்தினுடைய சட்டத்திட்டங்களால் அது புறம்பாக்கப்படுற ஒரு நிலைமைக்குள்ளே அங்கே போயிடுச்சு. இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஆபத்து கொஞ்சம் கவனித்தோம்னா, பைபிள் உச்சகட்ட அருவருப்பாக கருதின ஒரு விஷயம் இன்றைக்கு அநேக தேசங்களில் சட்டமாகவே அங்கே நடைமுறையில் இருக்கிறது பெரிய ஒரு ஆபத்தாக நம்ம கவனிக்கலாம். என்ன அப்படின்னா பாருங்கள், சோதோம் குமாராலேருந்து நம்ம எடுக்கலாம். அங்கே இருந்து பார்த்தோம்னா இந்த ஒரு தவறான அருவருப்பு அங்கே நடந்துச்சு. அதனால தான் அந்த பட்டணங்கள் எல்லாம் அங்கே அழிக்கப்பட்டது. இப்போ இன்றைக்கு பார்த்தோம்னா இதே ஒரு விஷயம், சேம் ஜெண்டர் மேரேஜ், இந்த ஒரு அருவருப்பு இன்றைக்கு பாருங்கள் உலகத்தில் 37 நாடுகளில் இது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சென்னையில் கூட இதற்காக ஒரு பேரணியெல்லாம் நடந்துச்சு, பப்ளிக்காக நடந்துச்சு. அப்போது கவனிக்கலாம், இதெல்லாம் எவ்வளவு அருவருப்பாக இந்த உலகம் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ தேவனுடைய பிள்ளைகள், அதனால தான் இன்றைக்கி நம்மளை தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் உலகத்தோடு கலந்துராதீங்க, இது நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கும், அருவருப்பை நோக்கி போயிட்டே இருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சட்டம் இன்றைக்கி இல்லை, 50 வருஷத்துக்கு முன்னாடி தவறுன்னு பட்டது இன்றைக்கி சரின்னு படுது. அந்த மாதிரி சூழ்நிலை நோக்கி இன்றைக்கு உலகம் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் பாருங்கள், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. ஸோ தேவனுடைய பிள்ளைகள், ஃபஸ்ட்டு பாயிண்ட், அங்கே மிருக ஜீவனில் வேறு ஜாதியோடு பொழிய விடக்கூடாது. அதே மாதிரி இருக்கு. இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா,
நாம் பரிசுத்தமாக அழைக்கப்பட்டிருக்கோம். உலகத்தோடு கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளணும். கரைப்பட்டுச்சுன்னா நாம் ஆவிக்குரிய விஷயங்களில் வளர முடியாது. இந்த புது சிருஷ்டி தொடர்ந்து வளர்ந்து பூரணத்துக்குள்ளே போக முடியாது. அடுத்தது 2வது பாயிண்ட் பார்த்தோம்னா, மறுபடியும் வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக, உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடே பொழிய விடாயாக, உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக, சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. 2வது பாயிண்ட் பார்த்தோம்னா, உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதைக்கக்கூடாது. சரி, இதில் ஆவிக்குரிய விஷயத்துக்குள்ளே வந்தோம்னா நமக்கு தெரியும் வயல் எது, விதை எது அப்படின்னு பார்த்தோம்னா, விதை நமக்கு தெரியும், அங்கே வசனத்தை குறிக்கும். அப்படின்னா வயல் எது? வயலில் தான் அந்த விதையை போடுறாங்க. அப்போ எதில் விதைக்கிறாங்க? அந்த ஊமை நமக்கு தெரியும் இல்லைங்களா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அப்படின்னா நம்மளுடைய இருதயம். அப்போது பாருங்கள், நம்மளுடைய இருதயத்தில் அதான் விதை விதைக்கப்படுது. அப்போ அங்கே எப்படி வயலில் வெவ்வேறு வகையான விதையை விதைக்கக்கூடாதோ, அதே மாதிரி இப்போ நம்மளுடைய இருதயத்தில் வெவ்வேறு வகையான வசனத்தை விதைக்கக்கூடாது. அப்படின்னு அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? 7ஆம் கால சபையை தேவன் உலகத்திலேருந்து பிரித்து எடுத்துட்டார். அது வரைக்கும் வசனங்கள் அங்கே கலப்படம் போப்பு மார்க்கத்தால் இருந்துச்சு. வெவ்வேறு வகையான வசனங்கள், அதாவது இவங்க நிறைய உள்ளே புகுத்திட்டாங்க, பைபிள்லேயே கலப்படம் பண்ணிட்டாங்க, தவறான சத்தியங்களை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போது 7ஆம் சபையின் தூதன் மூலமாக நமக்கு தேவன் தெளிந்த சத்தியத்தை கொடுத்து இப்போ நம்ம அங்கேருந்து வெளியே எடுத்துட்டார். நம்முடைய இருதயத்தில் தெளிந்த சத்தியம், 7ஆம் கால சபையினுடைய சத்தியம் நமக்கு விதைக்கப்பட்டிருக்கு. இந்த சத்தியத்தில் வசனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தியம், இதில் கலப்பட விதைகளை, கலப்பட சத்தியத்தை நாம் விதைச்சிடக்கூடாது. இதைத்தான் இந்த ஒரு வசனத்தில் கிளியராக அங்கே சொல்கிறார். ஒருவேளை விதைச்சிட்டா என்ன நடக்கும்? தவறான விஷயங்கள் நம்ம இருதயத்தில் விதைச்சிட்டோம், தவறான போதனைகள் நம்ம உள்ளே மாட்டிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு உதாரணம் பார்க்கலாம் பாருங்க, வாசிக்கலாம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன் முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை இது வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்து தேவன் சொல்கிறார். ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறார். பின்னாடி நடக்க போகிற விஷயத்த அவர் செஞ்சு காட்டணும். தீர்க்கதரிசிகளுக்கு இது தேவன் அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய சொல்லுவார். அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூப்பிட்டு, நீ என்ன பண்ணு, ஒரு செங்கலை எடுத்து உனக்கு முன்னாடி வச்சுக்கோ. அப்போது அதை சுற்றி சில கொத்தனங்களெல்லாம் போட்டு வீட்டில் வாசித்து பாருங்கள். இந்த அதிகாரம் ரொம்ப ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போது சில விஷயங்களெல்லாம் அங்கே வச்சு அதுக்கு பக்கத்தில் நீ படுத்துக்கோ. ஒரு சைடு திரும்பி அங்கே படுக்கணும். பாருங்கள், அவர்களுடைய, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு பின்னாடி வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து இந்த ஒரு இடத்துல சொல்வார். பாருங்கள், அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாள் கணக்காய் கட்டளையிட்டேன், 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். அப்போ 390 நாள் ஒரு சைட்லேயே ஒரு படுத்திருக்கணும். அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட் 10 கோத்திரத்துக்கு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் திரும்பி நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் வலது பக்கமாய் உருக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். அப்போது 2 சைடு திரும்ப படுக்கணும். அப்போ அதற்கு சில நாட்கள் கொடுத்துருக்கார். அந்த நாட்களுக்குள்ளே இவர்களுக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. இதுதான் அதனுடைய சாராம்சம். சரி, இதில் முக்கியமாக இந்த பாடத்துக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் குறித்து பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய வசனத்தை காத்து கொள்ளலை. அதனால் இவங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் அங்கே வருது. இதில் என்ன ஜட்ஜ்மெண்ட், இதனால் இப்போ எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத குறித்து பாருங்கள், வாசிக்கலாம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒருக்களித்து படுக்கும் நாட்களுடைய லக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. இப்போது பாருங்கள், இந்த சைடில் திரும்பி படுத்திருக்காரு இல்லைங்களா? இந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ என்ன சாப்பிடணும்னு தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்குறார். ஒரு 6 வகையான ஒரு தானியங்கள், கலப்பட தானியங்கள் கொடுத்து, நீ இதில் தான் நீ வந்து அப்பம் சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அங்கே தேவன் கொடுக்குறார். பல 6 வகையான தானியங்கள் கொடுத்து இதில் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் இதை எப்படி சாப்பிடணுமா பாருங்கள், வாசிக்கலாம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ சாப்பிடும் போஜனம்
நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையாயிருக்கும். அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக. பாருங்க, அது அளவும் கொடுக்குறா, நீ இவ்வளோதான், கொஞ்சமாவது ஒரு அளவு கொடுக்குறா, நீ இவ்வளோதான் சாப்பிடணும். அதே மாதிரி தண்ணியும் கொடுக்கும்போது தண்ணீரையும் அளவாய் ஹின் என்னும் படியில் 1/6 குடிப்பாய், அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாய். கொஞ்சமாக தான் கொடுக்குறார். சரி, ஏன் இந்த மாதிரி பண்ண சொல்லார்? ஒரு சைடு திரும்பி நீ இந்த கலவோட தானியம் தான் சாப்பிட்ணும், அதுவுமே நீ இவ்வளோ தான் சாப்பிடணும், ஒரு அளவாக தான் சாப்பிடணும்னு சொல்லி அங்கே தேவன் அங்கே கொடுக்குறார். ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, இது பின்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை காத்து கொள்ளாததுனால அவர்களுக்கு வரப்போகிற ஒரு தண்டனை. என்ன தண்டனை வரப்போகுது? வாசிக்கலாம். எசேக்கியேல் 4:16. பின்னும் அவர், மனுபுத்திரனே, இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடி போகவும். பாருங்க, இதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. அந்த ஒரு டைம் நமக்கு தெரியும், நேபுகாத்நேச்சார் பீரியடில் அங்கே பயங்கரமான ஆபத்துகள்லாம் வந்துச்சு. அப்போது பாருங்கள், அப்போ ஃபுட்டு முற்றுகையெல்லாம் வரும்போது, போர் அப்படின்னு எல்லாம் வரும்போது அவர்களுக்கு அங்கே சாப்பாடு இல்லாமல் படிப்படியாக அந்த ஃபுட்டு குறைஞ்சு கடைசியில் நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறிக்கிறேன், அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோடே சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோடே குடிப்பார்கள். கம்ப்ளீட்டாக அங்கே ஃபுட்டே அவங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும், சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு அங்கே லிட்ரலாகவே அந்த டைமில் நடந்துச்சு. பாருங்கள், போர் முற்றுகையெல்லாம் வரும்போது அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் பாருங்கள், இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சோம். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், ஏன் தேவன் 6 விதமான கலப்பட தானியங்களை கொடுத்தாரு? சிம்பிளாக சாப்பாடு கம்மியாகுது அப்படின்னு சொல்லியிருக்கலாம், நீ கம்மியாக சாப்பிடுப்பா ஏதாவது ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். விசேஷமாக 6 விதமான கலப்பட தானியங்கள் ஏன் கொடுத்தார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னா, பாருங்கள், இதில் தான் ஆவிக்குரிய அர்த்தம் அங்கே இருக்கிறத நாம் கவனிக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய வசனங்கள் நியாயப்பிரமாணங்கள் கீழ்ப்படிந்து நடக்காததுனால அதனால் இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தில் போய் மாட்டினாங்க அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, இப்போது இந்த இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உண்மையான தேவனுடைய வசனங்களை விட்டுட்டு 6 வகையான ஒரு கொள்கைகள் போதனைகளுக்குள்ளே பின்னாடி போய் மாட்டினாங்க. இதுதான் இந்த 6 வகையான இந்த விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தானியங்கள் அங்கே சொல்லப்படுது. இதை குறித்து நம்முடைய சகோதரர்கள் அங்கே கமெண்ட்ரியில் அழகாக சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த கலவை உணவு எதை குறிக்குதான்? 6 தானியங்கள் அடங்கிய கலவை உணவு தேவனுடைய வசனத்துக்கு ஒவ்வாத கொள்கைகளை குறிப்பதாக உள்ளது. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் கிரேக்க தத்துவங்களிலிருந்து உருவான சதுசேயர்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாமே இந்த தவறான கொள்கைகள் அங்கே உருவாயிருக்கு. 2வது, பரிசேயர்களின் கொள்கைகளை தாறுமாறாக்கிய பிளேட்டோனிசம். 3வது, சொராஸ்தியர்களின் போதனைகள், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் உள்ள சியோன், எலியாஸ் போன்றவர்களை உருவாக்கியது. ஸோ பாருங்கள், சொராஸ்தியர்களின் போதனைகள். அடுத்தது, எசீனியர்களை உருவாக்கிய மறைஞானம். 5வது, செலாத்தியர்கள். 6வது, ஏரோதியர்கள். பாருங்கள், இந்த மாதிரியான வகுப்பார் அங்கே உருவாயிட்டாங்க. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் எல்லாம் அங்கே டெவலப் ஆயிடுச்சு. உண்மையான தேவனுடைய வார்த்தைகள் நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு இவர்கள் ஒரு 6 விதமான தனித்தனி குரூப்பாக அங்கே கொள்கைகள் அங்கே உருவாயிடுச்சு. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இந்த 400 வருட கேப்பில் எல்லாம் சரி இவங்க எல்லாமே பயங்கரமாக அங்கே டெவலப் ஆயிட்டாங்க. பாருங்கள், தேவனுடைய வசனங்களுக்கு விரோதமான ஒரு யுத்தம்னே சொல்லலாம், ஒரு போர் ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் அதில் மாட்டிட்டாங்க. சாத்தான் ஆதியில் முதல்ல அங்கே ஏவாளுக்கு தேவன் என்ன சொன்னார்? அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னால் சாத்தான் அங்கேயே ஒரு விஷயத்தை, தவறான ஒரு விஷயத்தை அங்கே புகுத்திட்டான். நீங்கள் சாகவே சாவதில்லை, தேவர்கள் மாதிரி இருப்பீங்க. அங்கே ஆரம்பித்த விஷயம் தொடர்ந்து தேவன் இஸ்ரேல் ஜனங்களை பிரித்து எடுத்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்தா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் பண்ணி அங்கிருந்து ஒரு 6 தவறான கொள்கைகள் போதகங்கள் அங்கே உருவாகுது. நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்மை பிரித்தெடுத்தா அதற்கப்புறம் பின்னாடி போப்பு மார்க்கம் உருவாகி அங்கே பைபிளில் பலவிதமான கலப்படங்கள் எல்லாம் அங்கே தவறான போதனைகள், ஆத்துமா, நரகம், திருத்துவம் எல்லாத்தையும் அங்கே உள்ளே கொண்டு வந்து விட்டாங்க. பாருங்கள், இந்த ஒரு யுத்தம் ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் அங்கே நடந்துகிட்ருக்கு. விசேஷமாக 7ஆம் கால சபையில் இப்போ தேவன் நம்மளை பிரித்து எடுத்து பரிசுத்தமான சத்தியங்களை 7ஆம் தூதன் மூலம் நமக்கு கொடுத்துருக்கார். ஆனால் இதுலேயுமே இப்போ பார்த்தோம்னா ஒவ்வொரு சகோதரர்கள் ஆங்காங்கே வர செய்திகள் ரொம்ப பதப்பதப்பாக தான் இருக்குது. தவறான விஷயங்கள் கற்றுக்கொண்ட அடிப்படை சத்தியத்துக்கு விரோதமாக அங்கங்கே கிளம்புறாங்க, புதுசாக ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி. பாருங்கள், ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புல் உலர்ந்து பூ உதிரும்,
நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. பாருங்க, தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஆதி முதல் இப்போ வரைக்கும் இந்த ஒரு யுத்தம் நடந்தாலும் இப்போ தேவனுடைய வசனத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. இதற்கு உதாரணமாக இப்போ ரீசண்டாக நம்மளுடைய சகோதரர்கள் மத்தியில் ஒரு கருத்து ஒன்று அங்கே நிலவரதை நம்ம கவனிக்கலாம். பாருங்கள், என்ன ஒரு கருத்து அப்படின்னா 90ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். இப்போ பாருங்க, நீர் மனுஷரை நிர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். நிர்த்தூளினா இங்கிலீஷில் பார்த்தோம்னா டிஸ்ட்ரக்ஷன், ஒரு அழிவு குறித்து சொல்லப்படுது. அப்போது நிர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர் சொல்லிட்டு இப்போ அடுத்த வசனம் வாசிக்கலாம். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. பாருங்க, உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. 1000 வருஷங்கிறது இப்போ எங்கே கம்பேரிசன் வருது? நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வசனம்? நமக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம். அடிப்படை வேத பாடத்திலே பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஒரு வசனத்தை கொஞ்சம் கவனித்தோம்னா இது யாரை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வசனம்? இதற்கு முந்தின வசனம் பாருங்கள், 90ஆம் வசனம், 90ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். பாருங்க, அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அனாதியாய் அப்படின்னா இது யாரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம்? பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்ட வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும்போது ஆதியும் அந்தமுமானவர், அல்ஃபாவும் உமேகாவுமானவர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் எண்டை குறித்து அங்கே சொல்லப்படும். ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு தான் அவர் தான் அனாதியாய் அங்கே இருக்கார். அப்படின்னா இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்கள், இது பிதாவாகிய தேவனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உம்முடைய பார்வைக்கு 1000 வருஷங்கிறது நேற்று கழிந்த பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம், பிதாவாகிய தேவனுக்கும் அதே மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு அங்கே வராங்க. பாருங்கள், இதை குறிச்சிட்டு இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இதில் கவனித்தோம்னா, அப்போ இது என்ன, தேவன் என்ன சொல்வாருன்னா, நம்ம கற்றுக்கொண்ட சத்தியம் நமக்கு நல்லா தெரியும். பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாளுங்கிறது 7000 வருடங்கள். ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த சிருஷ்டிப்பின் வாரம், அதில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும், மூத்த சோர்களெல்லாம் அங்கே நம்ம சொல்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம். சத்தியம் கிளியராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கே, இதை சகோதரர்கள் மேற்கோள் காட்டுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, அப்போ இதில் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு 1000 வருஷத்தை அங்கே குறிக்குது அப்படின்னா, இந்த வசனத்தில் உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும், அடுத்த பார்ட் பாருங்கள், ராச்சாமம் போலவும் இருக்கிறது. அப்படின்னா ஒரு ராச்சாமம் அப்படிங்கிறது 1000 வருஷமா? அப்போ பாருங்கள், ஒரு முரண்பாடு வருது. அப்போ ராச்சாமமும் நேற்று கழிந்த நாளும் அது ஒரு 1000 வருஷத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கா? ராச்சாமங்கிறது நமக்கு தெரியும், ஒரு நைட்டை 4 ஜாமங்களாக அங்கே பிரிப்பாங்க, 3 மணி நேரம். அப்போ 3 மணி நேரங்கிறது 1000 வருஷத்துக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? ஒரு முரண்பாடு அங்கே வருது. அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, பாருங்கள், இதுதான் பாருங்கள் தேவனுடைய அந்த நம்ம கற்றுக்கொண்ட சத்தியம். இப்போ அதில் பேஸ் பண்ணி நாம் உள்ளே போகும்போது அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம அடிப்படை வேத பாடத்திலே நம்ம 6 மெத்தடு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கருப்பொருள் அறிந்து படிப்பது. பாருங்கள், அது என்னன்னு நம்ம தெரிஞ்சு நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது தான் அந்த விஷயத்துக்குரிய விளக்கம் நமக்கு தெரியும். அப்படின்னா இந்த வசனத்தில் என்ன இருக்குது? நீர் மனுஷரை நிர்த்தூளியாக்கி, டிஸ்ட்ரக்ஷன், அழிவு. அப்படின்னா பாருங்கள், இந்த 2 வசனத்தையும் நம்ம சேர்ந்து படித்தா தான் நமக்கு புரியும். அப்போது மனுஷன் நிர்த்தூளியாகிறது மனுஷனுடைய ஒரு அழிவு குறிக்கிற ஒரு விஷயம். அடுத்தது மனுபுத்திரரே திரும்புங்கள், திரும்புறது ஒரு விஷயம், ரிட்டன். அப்படின்னா இது என்ன அப்படின்னா, தேவனுடைய அந்த மகா பெரிய தெய்வீக திட்டத்தை இது குறிக்குது இந்த ஒரு 2 வசனத்தில் கொஞ்சம் கவனித்தோம்னா. அப்போ நிர்த்தூளியாக்குறது அப்படிங்கிறது மனிதனுடைய விழுகை, மனிதனுடைய அழிவு. ஆதாம் முதல்ல கீழ்ப்படியாமைக்குள்ளே போய் அந்த முதல் 1000 வருஷத்தில் ஒரு விழுந்து போன ஒரு அழிவுக்குள்ளே போனார் இல்லைங்களா? அதை குறித்து அங்கே சொல்லப்படுது. நீர் மனுஷரை நிர்த்தூளியாக்குறது முதல் 1000 வருடம். அதற்கப்புறம் மனுஷனை திரும்புறது தேவனுடைய திட்டத்தில் திரும்ப கொடுத்தலின் காலம், ராஜ்யம், கடைசி 1000 வருடம். ஸோ டோட்டல் 7000 வருஷத்தை குறித்து இந்த 3ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீர் மனுஷரை நிர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர் சொல்லிட்டு இதனுடைய விளக்கம்தான் கீழே அங்கே சொல்லப்பட்டிருக்கு.
உம்முடைய பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலும். ஸோ முதல் மனுஷனுடைய அந்த விழுகை அதுதான் அந்த முதல் 1000 வருஷம். உடைய பார்வைக்கு இந்த 1000 வருஷம் மனுஷன் விழுந்து போயிட்டான், அந்த நாள் கழிஞ்சு போச்சு. அடுத்தது கடைசி 1000 வருஷம் பாருங்கள், மனுஷரை நிர்த்தூளியாக்குறது தான் அந்த முதல் 1000 வருஷம். அடுத்தது மனுபுத்திரரே திரும்புங்கள், திரும்ப கொடுத்தலின் காலம், கடைசி 1000 வருஷம், 7000வது வருஷம். அதுதான் ராச்சாமம் போலவும். இதை நம்ம எப்படி ஊர்ஜிதப்படுத்தலாம்? இந்த ராச்சாமத்தை பைபிள் எதற்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு பாருங்க, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடாவிட்டான் என்று அறிவீர்கள். பாருங்க, இப்போ இது எதை குறித்து சொல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்து அங்கே சொல்லப்பட்ட வசனம். லூக்காவும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறார். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து. ஸோ இந்த ஜாமங்கள் எல்லாமே பின்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை ஒப்பிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வசனம் பார்த்தோம்னா டோட்டல் 7000 வருஷத்தை குறித்து அங்கே சொல்லுது. மனுஷன் நிர்த்தூளியாக்குறது முதல் 1000 வருஷம், கடைசியில் மனுபுத்திரர்கள் திரும்புறது கடைசி 1000, டோட்டல் 7000 வருஷத்தை குறித்து தான் இந்த ஒரு வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஸோ மனுஷனுடைய விழுகை முதல் 1000 வருஷம். ஸோ இதான் கருப்பொருள் அறிந்து அங்கே படிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு விஷயம் ஒருவேளை நம்மளுடைய தேவன் நமக்கு புதுசாக ஏதாவது வெளிப்படுத்துகிற மாதிரி நமக்கு தோணுச்சு அப்படின்னா அது நாம் கற்றுக்கொண்ட அடிப்படை சத்தியத்துக்கு பொருந்தி வருதா, தேவனுடைய திட்டத்துக்கு பொருந்தி வருதா, அதை நாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஒருவேளை நமக்கு ஏதாவது குழப்பம் வருது அப்படின்னா கண்டிப்பாக தேவனுடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கணும். தேவன் பின்னாடி ஒருவேளை அதற்கு ஏதாவது ஒரு விளக்கங்கள் அங்கே கொடுப்பார். அவசரப்பட்டு நம்ம சபைகளுக்குள்ள அந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு வராமல் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா இது ஆதியிலிருந்து சாத்தானுக்கும் தேவனுடைய வசனத்தை கெடுத்து போடுறதுக்கு நடக்கிற மகா பெரிய ஒரு யுத்தமாக அது தொடர்ந்து அங்கே இருந்துகிட்ருக்கு. பாருங்கள், என்ன அப்படின்னா சில சகோதரர்கள் இதில் என்ன அப்படின்னா அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியாக அர்த்தம் கண்டுபிடிச்சி அதில் விளக்கம் சொல்ல முற்படுவாங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வசனத்துக்கும் பல விளக்கங்கள் நம்ம கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியம், நமக்கு இருக்கிற அந்த பேசிக் அடிப்படை சத்தியம் அதுக்கு பொருந்தி வருதா, கருப்பொருள் அறிந்து நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது ஸ்ட்ராங்ஸ்லாம் போனோம்னா எத்தனை விளக்கங்கள் ஒரே வார்த்தைக்கு எங்கெல்லாம் எப்படியெல்லாம் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கெலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு தனித்தனி விளக்கம் கொடுத்தோம்னா ஏகப்பட்ட விளக்கங்களை கொடுத்துடலாம். கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு பொருந்தி வருதா அப்படிங்கிறத பாருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். சரி, ஒருவேளை நம்மளுடைய வயலில் இந்த மாதிரி கலப்பட விதைகள் நாம் விதைச்சிட்டோம் அப்படின்னா அதை நிமித்தம் என்ன ஆகும்? என்ன மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்துச்சு? படிப்படியாக அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறைஞ்சு கம்ப்ளீட்டாக அங்கே தேவன் அப்பம் என்னும் ஆதரவுகளை எப்படி முறித்தாரோ அதே மாதிரி ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் கற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு விரோதமாக கலப்பட சத்தியங்கள், கலப்பட போதனைகள் நமக்குள்ளே விதைச்சிட்டோம் அப்படின்னா அப்பம் என்கிற ஆதரவுகோல் நமக்கும் முறிக்கப்படும். சத்தியத்தை விட்டு வெளியே போயிடும். படிப்படியாக சத்தியம் குறைஞ்சு சத்தியத்தை விட்டே வெளியே போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஏன்னா இதெல்லாம் இப்போது நம்மளுடைய காலங்களில் கடைசி காலத்தில் ரொம்ப அதிகமாக அப்படியே ஆங்காங்கே நடக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது 3வது கட்டளை பார்த்தோம்னா பாருங்கள், மறுபடியும் வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக, உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடே பொழிய விடாயாக, உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக, சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. அடுத்தது 3வது கட்டளை பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸு. சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. இன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி நிறையா ட்ரெஸ்ஸஸ் வந்துருச்சு, அநேக நூல்கள் கலந்து தான் இன்றைக்கெல்லாம் இது பண்ணுறாங்க. ஆனால் தேவனுடைய கட்டளை பாருங்கள், இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் கொஞ்சம் கவனித்தோம்னா இப்போ நாம் என்ன வஸ்திரம் போட்டிருக்கோம்? சத்தியத்துக்குள்ளே வரும்போது ஆண்டவருடைய ஈடுபலியை விசுவாசித்து அவர் செஞ்ச அந்த புண்ணியம் அவருடைய நீதினால் இப்போ நாம் நீதிமானா தேவன் அங்கே பார்க்குறார். அப்போ அவருடைய நீதியின் வஸ்திரத்தை, அவருடைய நீதியை நம்ம வஸ்திரமாக தரிச்சிட்ருக்கோம். நீதியின் வஸ்திரம். இப்போ இதில் கலப்படம் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா இப்போ நாம் அவர் மேல் ஈடுபலி மேலே வச்சுருக்கிற விசுவாசத்தில் ஏதாவது கலப்படம் பண்ண முடியுமா? அதில் பண்ண முடியாது. ஆனால் நாம் என்ன தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த நீதி கலப்பட வஸ்திரம் அப்படின்னா நீதியின் வஸ்திரத்தையும் தரிச்சிருப்போம், அதற்கு மேலே பாபிலோனிய சால்வையும் தரிச்சிட்ருப்போம். வாசிக்கலாம் யோசுவா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும்
200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பாருங்க, பாபிலோனிய சிலை இது ஒரு தனி பாடமாக நம்ம பார்த்துருப்போம். சரி, இப்போ நம்ம இந்த பாடத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் நீதியின் வஸ்திரத்தையும் தரிச்சிட்டு பாபிலோனிய சால்வையும் போத்திட்டு இருப்போம். அப்படின்னா பாபிலோனிய சால்வை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமா? எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு 7 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். பாபிலோன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சாவே டக்குன்னு நம்ம மைண்டில் வருது. பாபிலோன் அப்படின்னாவே குழப்பம். பாருங்கள், அந்த பாபில் அந்த இடத்துல தான் பாஷைகளை அங்கே தேவன் தாறுமாறு ஆக்குறார். அதே மாதிரி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் அப்படின்னு அவ்வளோ பெரிய ஒரு டவர் அங்கே கட்டுறாங்க. பெருமை, குழப்பம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், இது எல்லாமே நமக்குள்ளே இருந்துச்சு. அதாவது ஒரு தெளிந்த புத்தி இல்லாமல் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நம்ம குழப்பிக்கிட்டே இருக்கோன்னு வைங்களேன். இது எல்லாமே பாபிலோனிய ஒரு சால்வையை அடையாளப்படுத்தும். அதேமாரி பெருமை, மனுஷனுடைய விழுந்து போன மனுஷனுடைய ஒரு குணலட்சணம் பெருமை. தேவனுடைய பிள்ளைகள் இந்த அழைப்புக்குள்ளே வரும்போதே தாழ்மை அப்படிங்கிற விஷயத்தில் தான் வரணும். அப்போ பெருமை அப்படிங்கிற விஷயம் அது சாத்தானுடைய குணலட்சணம் நமக்கு தெரியும். தேவன் அதை எதிர்த்து நிற்கிறார். அப்போ ஒருவேளை இந்த ஒரு குணங்கள் நமக்குள்ளே இருந்தால் நாம் பாபிலோனிய சால்வையை தரித்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது பாபிலோனிய சால்வையை குறித்து நம்ம பார்த்தோம்னா, பாபிலோனுடைய குணலட்சணங்கள் அதை குறித்து பார்த்தோம்னா, எரேமியாவில் 50ஆம் அதிகாரம் 51ஆம் அதிகாரம் இதிலெல்லாம் அந்த பாபிலோனை குறித்து அங்கே அநேக வசனங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் முக்கியமாக ஒரு சில பாயிண்ட்ஸ் மாத்திரம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பாபிலோன் எப்படி இருக்குது, இதில் தேவன் நமக்கு என்ன சொல்ல வரார் வாசிக்கலாம். எரேமியா 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது, மெராதாத் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் இலச்சையடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள், இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். பாபிலோனுடைய விக்கிரகங்கள் அப்படின்னா, பாபிலோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே விக்கிரகங்கள் நிறைஞ்ச ஒரு தேசமாக அங்கே இருக்குது. பாருங்கள், பேல் வெட்கப்பட்டது, மெரோதாக்கு நொறுங்குண்டது. பாருங்கள், அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின. இன்னும் நமக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். விக்கிரக ஆராதனை அப்படின்னா லிட்டரலாக நம்ம பண்ண போகிறதில்ல. அப்போது நமக்கு இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் தெரியும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் காலம் வேறு எதற்கு கொடுத்தாலும் அது ஒரு விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனையான பொருளாசை, பேராசை, ஏதாவது ஒரு விஷயத்து மேலே ரொம்ப பெரிய ஆசை, பேராசை வச்சுட்டு இருந்தோம்னா அது ஒரு விக்கிரக ஆராதனை. அதே மாதிரி சபையில் கலகம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், பிரிவினை உண்டு பண்ணுறது, ரெண்டகம் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்தோம்னா ஒரு பில்லி சூனிய பாவத்துக்கு ஒத்துருக்குது. ஸோ தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு பாபிலோனிய சால்வையிலிருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மை காத்து கொள்ளணும். இந்த குணங்கள் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நாமும் பாபிலோனிய சால்வையை தரித்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது 3வது பாயிண்ட் பார்த்தோம்னா பாருங்கள், எரேமியா 50ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் சுதந்திரத்தை கொள்ளையிட்ட நீங்கள் சந்தோஷித்தீர்களே, களிகூர்ந்தீர்களே, புல் மேய்ந்து கொளுத்த கடாரியைப் போல் பூரித்து வலியரிஷபம் போல் உட்காரம் போடுகிறீர்களே. பாருங்கள், தேவன் அங்கே பாபிலோனை பார்த்து சொல்கிறார், என்னுடைய சுதந்திரத்தை கொள்ளையிட்டீங்களே இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அங்கே சொல்லும்போது. அப்படின்னா இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலாருக்கு நமக்கு எது சுதந்திரம்? நம்மளுடைய பரம அழைப்பு. இதுதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஒரு சுதந்திரமாக கொடுத்துருக்கார். இப்போ இந்த ஒரு அழைப்பு நோக்கி ஓடுறோம். இப்போ ஒரு சகோதரர் இந்த ஒரு அழைப்பில் ஓடும்போது அவரை இடறச் செய்வதற்கான ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் பண்ணுறோம் அப்படின்னா நாம் அந்த சகோதரருடைய சுதந்திரத்தை கொள்ளையிடுகிறோம். அதே மாதிரி இந்த ஒரு சுதந்திரத்துக்கு என்ன ஒரு அடையாளம் அப்படின்னா, தேவன் சபைகளில் அவரவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து தேவன் அங்கே அவரவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலைகள் அங்கே கொடுக்குறார். இதுதான் அந்த ஒரு சுதந்திரம், ஒரு ஆசீர்வாதம் அங்கே கொடுக்குறார். அப்போது ஒரு சகோதரர் அந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது நாம் போய் பாருங்கள், இந்த விழுந்து போன மாம்சம் அதை போய் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அது தூண்டும். இந்த ஒரு வேலையை நான் செய்யலாமா, நான் அவரை காட்டிலும் நான் நல்ல மேன்மையாக நல்லபடியாக நான் செய்வேனே அப்படிங்கிற ஒரு விஷயம் சிந்தை நமக்குள்ளே வந்து போய் அவருடைய சுதந்திரத்தை கொள்ளையிடுவது. ஒருவேளை இந்த குணலட்சணங்கள் நமக்குள் இருந்தால் நாமும் பாபிலோனிய சால்வையை தரித்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது 4வது பாயிண்ட் வாசிக்கலாம். எரேமியா 50ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரியா ராஜா அதை பட்சித்தான், கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத் நேச்சர் அதன் எலும்புகளை முறித்தான். எலும்புகளை முறித்தான் அப்படின்னா பாருங்கள், பாபிலோன் அங்கே இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த எலும்புகளை அங்கே முறிச்சிருக்கு. அப்படின்னா எலும்புகள் நமக்கு தெரியும், ஒரு விசுவாசம், நம்பிக்கையை அது குறிக்கும். அப்போ எலும்புகளை முறிக்கிறது அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா
சகோதரர்களுக்கு, சத்தியத்தில் இருக்கிற நம்முடைய சொந்த சகோதரர்கள், நம்முடைய மாம்சமானவர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் இந்த எலும்புகளை முறிப்பது. ஏதாவது ஒரு விதத்தில் சகோதரர்களை நம்ப வச்சு அவர்களுக்கு நம்ம ஒரு துரோகம் பண்ணுறோம் அப்படின்னா அது பாபிலோனிய சால்வை. அடுத்த பாயிண்ட் வாசிக்கலாம். எரேமியா 50ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 5வது பாயிண்ட். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். பாருங்கள், சிறையாக்கின யாரும் அவங்கள விடமாட்டோன்னு சொல்லி கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படின்னா, இப்போது சபையில் சுயாதீனமே இல்லாத ஒரு நிலைமைக்கு நம்ம ஒரு சகோதரரை தள்ளுறோம் அப்படின்னா அதுதான் இது. பாருங்கள், அவர்களை விட மாட்டோன்னு கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்காங்க. சபைகளில் சுயாதீனம் அங்கே இருக்கும். சபைகள் பாருங்கள், இதில் கவனித்தோம்னா ஒரு சகோதரரை சுயாதீனமாக செய்ய விடாமல், அவருடைய வேலைகளை செய்ய விடாமல் அவரை ஒரு அடிமைப்படுத்துகிற ஒரு நிலைமைக்குள்ளே போனோம்னா இது ஒரு பாபிலோனிய ஒரு சால்வையை அங்கே குறிக்கும். 6வது பாயிண்ட், எரேமியா 50ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலும் வரும், அவர்கள் பைத்தியக்காரர்கள். பட்டயம் அதன் பராக்கிரமசாலிகள் மேலும் வரும், அவர்கள் கலங்குவார்கள். பொய் இன்னைக்கு பாருங்கள், அநேக சகோதரர்கள் கொஞ்சம் கவனித்தோம்னா, பிரதர் அந்த சகோதரர் வாயை திறந்தாவே பொய் பிரதர், பொய்யை தவிர எதுவுமே பேச மாட்டேங்கிறார், இந்த மாதிரிலாம் சகோதரர்கள் ஆங்காங்கே சொல்கிறத நம்ம கவனிக்கலாம். அப்போது பாருங்கள், இதெல்லாமே பாபிலோனிய அந்த குணலட்சணம். கடைசியாக 7வது பாயிண்ட், எரேமியா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களை கண்டுபிடித்தவர்கள் எல்லாரும் அவர்களை பட்சித்தார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் எங்கள் மேல் குற்றமில்லை. அவர்கள் நீதியின் வாசஸ்தலத்திலே கர்த்தருக்கு விரோதமாக தங்கள் பிதாக்கள் நம்பின கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தார்கள் என்றார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. எங்கள் மேலாம் எந்த தப்பும் இல்லை, அவங்க தான் பாவம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். குற்றம் சாட்டக்கூடிய விஷயம், சகோதரர்களை குற்றம் சாட்டுறது. நாங்கள் எந்த தப்பும் பண்ணல பிரதர், அவர் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டார், அதனால தான் தேவன் தண்டிச்சிட்டார், அவருடைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சகோதரர்களை குற்றப்படுத்துகிற ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக அங்கே வசனங்கள் நமக்கு சொல்லுது. ரோமர்லாம் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம்னா அப்போஸ்தலன் பவுல் பயங்கரமாக பேசுவார். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, பயங்கர கடுமையாக அங்கே பேசுவார். அப்போது பாருங்கள், இது குற்றப்படுத்துகிற ஒரு விஷயம். ஒருவேளை நமக்கு எப்போ பார்த்தாலும் சில பேர்லாம் பார்த்தோம்னா சகோதரர்களை ஏதாவது குற்றப்படுத்திகிட்டே இருப்பாங்க, அதுலேயே ஊறிடுவாங்க. அந்த மற்ற சகோதரர் 2 சகோதரர்கள் சேரும்போது இன்னொரு சகோதரரை குறித்து குற்றப்படுத்தி பேசலைன்னா தூக்கம் வராது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்கும், அதை பற்றியே இனிமையாக இருக்கும் பேசுகிறதுக்கு. பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இது எல்லாமே பாபிலோனிய ஒரு சால்வை. ஸோ 7 விதமான பாபிலோனிய சால்வைகள் அங்கே இருக்குது. ஒருவேளை இந்த ஒரு தவறுகளை நாமும் பண்ணிகிட்டு இருந்தால் நாமும் கலப்படமான ஒரு வஸ்திரத்தை நாம் தரிச்சிட்ருக்கோம். நீதியின் வஸ்திரத்தையும் தரிச்சிட்ருக்கோம், அதே நேரத்தில் பாபிலோனிய சால்வையும் தரிச்சிட்ருக்கோம். ஒருவேளை இதெல்லாம் 3 விதமான விஷயங்கள், வயலில் வேறு விதைகளை கலக்கக்கூடாது, மிருக ஜீவன்களை புளிய விடக்கூடாது, வஸ்திரங்களில் வெவ்வேறு வகையான நூல்களில் அங்கே இது பண்ணக்கூடாது. அப்போது இந்த 3 வகையான விஷயங்களுடைய ஆவிக்குரிய விஷயங்கள் இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்கிறார். ஒருவேளை இதை நாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா உலகத்தோடு கலந்து தவறான போதனைகளில் நம்ம மாட்டி அதே நேரத்தில் பாபிலோனிய சால்வையும் தரித்து கொண்டிருந்தால் இப்போது இந்த ஒரு பாடம் நமக்கு என்ன சொல்ல வருது? அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஒரு தவறு பண்ணும்போது எஸ்ரா என்ன பண்ணார்? வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சார். வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அப்போ அவர் என்ன பண்ணார்? ரொம்ப ஒரு மிகுந்த ஒரு மனதுயரத்தில் மனதுக்கத்தில் அவர் என்ன பண்ணுறார் பாருங்கள், வாசிக்கலாம். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 1 வசனம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தப்பை பண்ணிட்டாங்க, வெவ்வேறு ஜாதியோடு கலந்துட்டாங்க. இப்போ எஸ்ரா வஸ்திரத்தை கிழிச்சிட்டு விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுகிறார். உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் வந்து பாருங்க, அவர்களும் சேர்ந்து தங்களுடைய தவறை உணர்ந்து கதறி அழுகிறாங்க. பாருங்க, ஜனங்கள் மிகவும் அழுதார், பயங்கரமாக அழுகிறாங்க. அடுத்தது, அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகி எகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செஞ்சுட்டோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரேலுக்கு நம்பிக்கை உண்டு.
அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். நாங்கள் ரொம்ப தேவனுக்கு விரோதமாக ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. ஆனாலும் எங்களுக்கு இன்னும் தேவன் மேலே நம்பிக்கை இருக்குது, தேவன் எங்களை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். வாசிக்கலாம். எஸ்றா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கும் நடுங்கிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவோம். நியாய பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக. பாருங்கள், அழுது கதறி தேவன்கிட்ட எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி நாமும் ஒருவேளை இந்த தவறுகளை பண்ணிகிட்டு இருந்தோம்னா தேவன் இன்னும் நமக்கு கிருபை பாராட்டுகிறவராக இருக்கார். நமக்கும் தேவன் மேலே நம்பிக்கை உண்டு. ஆனால் நாம் என்ன பண்ணணும்? அங்கே எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுடைய தவறுகளை அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனுடைய உடன்படிக்கை பண்ணினார்களோ அதே மாதிரி இந்த தவறான விஷயங்களை நாமும் அகற்றி போடுவோம் சொல்லி தேவனோடு நாம் உடன்படிக்கை பண்ணி நாம் கதறி நம் மனம் திரும்பும்போது, தேவனை நோக்கி நம்முடைய மனதை திரும்பும்போது தேவன் கிருபையாக நமக்கு மன்னித்து தொடர்ந்து இந்த ஓட்டத்தில் நாம் ஓட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கேட்ட சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமீன்.